வெல்கம் டு ரீப்ரஸ். நம்ம ரீப்ரஸில் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்து ஒரு பேப்பர் மிச்ச பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதாவது தரம் 5 மாணவர்களுக்கான இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் எழுத உள்ள மாணவர்களுக்கான ஒரு பார்ட் 2ல வர ஒரு பகுதியில் நம்ம ஏற்கனவே செயலட்டை 1.1 பார்த்துருக்கோம். அதில் அதன் மீதி பகுதியை நம்ம மிச்ச பார்க்க போகிறோம். அதாவது 1 தொடக்கம் 4 வரையான கேள்விகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஏற்கனவே. அதில் அந்த அந்த 1 தொடக்கம் 4 வரையான கேள்வி உள்ளவர்கள், அந்த கேள்வியை பார்க்காதவங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை பாருங்கள். இது 5 தொடக்கம் 14 வரையான கேள்வி பார்ட் 2ல வரக்கூடிய கேள்வி. மிக முக்கியமான கேள்வி. எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் கெஸ் பண்ணி உங்களுக்காக எடுத்திருக்கோம். சரி, நான் வாங்க கேள்விக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது கேள்வி நம்ம ஏற்கனவே 4 வரைக்கும் பார்த்துட்டோம். அதனால் இதில் 5வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பின்வரும் வாக்கியத்தை இறந்த கால பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதுகன்னு சொல்லி தந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி ரைட், ஓகே. நான் பாடசாலை வேலைகளில் ஈடுபடுகின்றேன். இதில் கேட்டிருக்கு இறந்த காலமாக மாற்றணும், அதே நேரம் பன்மை வாக்கியமாக மாற்றணும். இப்போ பன்மையாக மாற்றும்போது உங்களுக்கு தெரியும், நான் சொல் ஒருமை. அவங்க இதை நம்ம என்ன செய்யணும், பன்மையாக மாற்றணும். அப்போ நாங்கள் என்ற சொல் இங்கே வரும் பன்மையாக மாற்றுறதுக்காக. அதே நேரத்தில் ஈடுபடுகின்றேன் என்பது நிகழ்காலமாக வந்திருக்குது. அவங்க இறந்த காலமாக நம்ம மாற்றணும். அப்போ இங்கே நாங்கள்னு மாறும்போது நாங்கள் பாடசாலை வேலைகளில் ஈடுபட்டோம் என இங்கே வருகின்ற நான் என்ற சொல்லும் ஈடுபடுகின்றேன் என்ற சொல்லும் இங்கே மாற்றப்பட வேண்டும். மாற்றும்போது இறந்த கால பன்மை வாக்கியமாக அது மாறும். சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது கேள்வி. 6வது கேள்வி என்ன கேட்டிருக்கு, பின்வரும் சொற்களுக்கு பொருத்தமான ஒத்தகத்து சொல்லத்தான் கேட்டிருக்காங்க. இங்கே அரசன் என்பது உங்களுக்கு தெரியும், மிக இலகுவான ஒரு கேள்வி. அரசன் என்பதுக்கு நம்ம மன்னன் அல்லது இந்த மாதிரி அப்படின்ற பல வகையான ஒத்தகத்து சொற்கள் காணப்படுகின்றன. நீங்கள் அதில் சிம்பிளாக ஏதாவது ஒரு வீடை போட்டால் சொல்லி ஓகே, அரசன் மன்னன் என்று சொல்லலாம். வையகம் என்பது உங்களுக்கு தெரியும், இவ்வுலகத்தை குறிப்பிடுறதால நீங்கள் பூமி என்ற சொல்லையும் இங்கே என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். மிக இலகுவான ஒரு கேள்வி. ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை பார்த்து சொன்னால் 7வது கேள்வி. 7வது கேள்வியில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், கீழே தரப்பட்ட வாக்கியத்தில் எழுத்து பிழையுள்ள சொற்கள் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 இல்லை 1 தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இது பிழையாக வந்திருக்கணும். நண்பன் என்பதுக்கு பதிலாக இங்கே 2 சொல்லி வந்திருக்கணும். வந்திருந்தால் தான் 2 சொற்கள் நம்ம இருக்கும். ஏன்னா அன்பான என்பது சரி, நண்பன் என்பது இங்கே 2 சொல்லி வந்திருக்கணும். வந்திருந்தால் நம்ம 3 சொல்லியாக மாற்றும்போது அப்போ இந்த இடத்துல ஒரு பிழை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது சரியாக இங்கே வந்திருக்குது. யாரென என்பதில் எந்த பிழையும் இல்லை. ஆபத்தின் போது என்பதில் பிழை இல்லை. அறியலாம் என்பதில் இங்கே அரி ரி என்பது பிழை. அரி என்பது உங்களுக்கு தெரியும், பெரிய ரீனா வரும். அப்போ இந்த இடத்துல இந்த ரீனா போட்ட 2வது பிழை அங்கே வரும். ஸோ அங்கே சரியாக தந்திருக்கிறதால அங்கே ஒரு பிழை தான் காணப்படுது. அதே போல் நீங்கள் 8வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் என்ன தந்திருக்காங்க, பழமொழிகள் தந்திருக்காங்க. பழமொழிகளை தெரிவிசை சொல்லியிருக்காங்க. தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டும், அழுத பிள்ளை பால் குடிக்கும், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், விளையும் பயிரை முளையிலே திரியும் சொல்லி சில பழமொழிகள் இங்கே தரப்பட்டிருக்குது. அங்கே கேட்டிருக்காங்க, விடாது முயற்சி செய்தால் வெற்றி கிட்டுவது நிச்சயம். இந்த வசனத்துக்கு பொருத்தமான பழமொழி என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே என்ன பழமொழி வரும், விடாது முயற்சி என்பது நம்ம திரும்ப திரும்ப செய்கின்ற ஒரு செயலை தான் அவங்க சொல்கிறாங்க, விடாது செய்கின்ற முயற்சி. அப்போ திரும்ப திரும்ப செய்தால் நிச்சயமாக என்ன செய்யும், நமக்கு தேவையான ஒரு நகர்வு ஒன்று அங்கே கிடைக்கும். அப்போ அங்கே அந்த பழமொழியை குறிக்கிற இப்போ எது குறிக்குதுன்னு சொன்னால், அடிமேல் அடி அடித்தால் அம்மியம் நகரம் என்பது தான் இங்கே பொருத்தமாக காணப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது வசனம், சிறு வயது பழக்கம் முதுமை வரை நிலைத்திருக்காங்க. சின்ன வயது முதுமை என்ற 2 விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, சின்ன வயசில் செய்த விடயங்கள் முதுமையிலையும் நிலைத்திருக்கும் என்பதை இங்கே சொல்லும்போது, நம்ம பொதுவாக நம்ம முதலாவது பழமொழியை பார்க்கலாம்.
தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது தொட்டில் என்பது சிறு வயது பழக்கத்த சொல்றாங்க. சுடுகாடு என்பது முதுமையை சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க பொருத்தமானதாக இருக்குது. மிக இலகுவான கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு வரும். இது சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். அது ஒரு பெரிய விடயம் அல்ல. ஓகே. இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது, அ அடுத்த கேள்விய பார்த்தோம்னு சொன்னா இதுல, இப்ப நம்ம 8 கேள்வி பார்த்துருக்கோம். 9வது கேள்வி. 9வது கேள்வியை பொறுத்தவரைக்கும் பொருத்தமான நிறுத்தல் குறிகள கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நிறுத்தல் குறிகள் என்பது தெரியும். முற்றுப்புள்ளி, கால்புள்ளி அந்த மாரி கேள்வி அடையாளங்கள் என்பதாக வரலாம். இங்க தந்திருக்கிற வசனம் என்னன்னு சொன்னா, "வாருங்கள் உங்களைக் கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. நலந்தானே" என்ற இங்க ஒரு வசனம் தரப்பட்டிருக்குது. இப்ப அடுத்த கேள்விய நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இங்க இந்த கேள்வியில "வாருங்கள்" என்று இங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரியுது, விளங்குது. வாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஆச்சரியக்குறி ஒன்று போடலாம். வாருங்கள் உங்களைக் கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. அப்ப இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து, நலந்தானே இந்த யாரிடம் விசாரிப்பது போல, கேள்வி கேட்பது போல இருப்பதனால, இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? ஒரு கேள்வி குறியினை போடலாம். ஸோ இங்க 3 நிறுத்தல் குறிகள் காணப்படுகின்றன. கவனிச்சு சரியா செய்யுங்க. வாருங்கள் என்பது இங்க ஒரு ஆச்சரியமான அழைப்பது போல இருப்பதனால அந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரும். அதேபோல ஆகிவிட்டன என்பது முடிகின்றது வசனம். அதனால முற்றுப்புள்ளி வருது. இங்க நலந்தானே என்பது கேள்வியாக இருக்குது. ஸோ அதுபோல பார்த்தீங்கன்னா 10வது கேள்வி இங்க மிக இலகுவான கேள்வி உண்டு. இது உங்களுக்கு தெரியும் என்ன மிருகம் என்று. இன்னும் அரைவாசி பகுதி மறைஞ்சிருக்குது. ஓகே, இது மறைஞ்சிருந்தாலும் என்ன பகுதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீப்ரா என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோல் இங்கே கத்தரிக்காய் தரப்பட்டிருக்குது. ஆங்கில சொற்கள் கேட்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் என்ன செய்யக்கூடிய ஆங்கில சொற்களை போடணும். ஒவ்வொரு பாக்ஸ் தரப்பட்டிருக்கிறதால நீங்கள் என்ன செய்யலாம்? அதுக்குரிய ஆங்கில சொற்களை இங்கே சரியாக ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டால் அதனுடைய ஆன்சர் சரியாக வரும். பாக்ஸை விட கூடுதலாகவும் வரவும் கூடாது, குறையவும் வரக்கூடாது. சரியாக வர வேண்டும் ஜீப்ரா. அதேபோல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சல் என்ற ஒரு சொல் வரும். அவங்களுக்கு தெரியும். பிஆர்ஐ இங்கே எழுதும்போது டைம் போகுது. ஓகே, நீங்கள் அதுக்கு மேலே தான் எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் மிச்சமாகாது. இலகுவாக நம்ம என்ன செய்யலாம்? குயிக்காக எழுதி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிஞ்சல் என்பது இதில் ஜே வரும், இதில் ஏ வரும், இங்கே எல் வரும். இங்கே சரியாக தரப்பட்டிருக்கணும். மேலதிகமாக 2 பாக்ஸ் தரப்பட்டிருக்குது. பிரிஞ்சல் என்பது இதுதான் சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு 3, 4, 5, 6, 7 பாக்ஸ் வர வேண்டியிருக்குது. மேலதிகமாக 2 பாக்ஸ் வந்ததால் அது தேவைப்படாது. ஆனால் உங்களுக்கு அந்த பேப்பர்ஸில் அந்த மாதிரி பிள்ளையாக வராது, சரியாக வரும். ஓகே, அதேபோல் இன்னொரு ஆங்கில கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லிடுறாங்க. ஜம்பிள் சென்டென்ஸ் வரும். அதாவது சென்டென்ஸை மாற்றி தருவாங்க. அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு ஒழுங்கான மீனிங் உள்ள கருத்துள்ள வசனமாக நீங்கள் என்ன செய்யணும்? அதை மாற்றணும். பெஸ்ட் மை ஃப்ரெண்ட் யூ. அது சிம்பிளான ஒரு வசனம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது நம்ம எழுதலாம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது இங்கே சரியான ஒழுங்கு அமையும். அதே போல் 2வது பார்த்தீங்கன்னா பை மெடிசின் வாண்ட் சம் ஐ டூ. இப்போ ஐ வாண்ட் டு பை சம் மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு பை சம் மெடிசின் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆன்சர் சரியாக வரும். அதே போல் 12வது கேள்விகள் பார்த்தீங்கன்னா வீக்க பார்ப்போம். இந்த ஆங்கில சொல்லக்கூடிய தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. டாக்டர் என்பது இலகுவான ஒரு கேள்வி. வைத்தியர் என்ன நீங்கள் இதில் எழுதி கொண்டீங்க. சரி, வைத்தியர். ஃபயர் என்பது இங்கே தீ என்பது நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா மிக இலகுவாக இருக்கும். ஓகே, இலகுவான கேள்விகள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கேள்வி உண்டு. இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் ஆங்கில கேள்விகள் சம்மந்தமான கேள்விகள் வந்தது. இங்கே 13வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கள மொழி சம்மந்தமான ஒரு கேள்வி வந்திருக்கு. சியா என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. சியாண்டா உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம தாத்தா அல்லது அந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் இல்லையா? நம்மளோட தமிழில் சொல்லும்போது தாத்தா என்பது வரும். இங்கே அதுக்குரிய சொல்ல நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா ஓகே. ஓகே, நம்ம அதே போல் இறுதி கேள்வி வந்திருக்கோம். 14வது கேள்வி பார்ப்போம். இதுவும் சிங்கள மொழி சம்பந்தமான ஒரு கேள்வி. இது தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க. வெளியே போகலாமா
வெளியே என்பது பிட்ட என்ற அந்த சிங்கள சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் பிட்ட ஆங்கிலத்தில் எழுத தேவையில்லை. நீங்கள் எழுதுக. அதாவது பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தினை தமிழில் எழுதுகன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், தமிழ்லேயே எழுதலாம். பீட்ட பீட்ட போகலாமா, என்ன என்ன புழு வந்து, பீட்ட எந்த புழு வந்து, எந்த புழு வந்து அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தமிழில் எழுதி கொள்ளலாம். இதில் இங்கே ஸ்க்ரீன் எழுத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எழுதி கொண்டீங்கன்னா இலகுவாக இருக்கும். ரைட், உங்களுக்காக இலகுவாக நாங்கள் தந்துருக்கோம். பீட்ட என்ன புழு அந்த இந்த மாதிரி நீங்கள் எழுதி கொண்டாலும் ஓகே, இப்படி எழுதி கொள்ளலாம். பீட்ட என்ன புழு அந்த. ஓகே பிள்ளைகள், இப்போ இது மாதிரி இந்த பார்ட் 2வில் வரக்கூடிய மிக இலகுவான கேள்விகள் ஒரு 14 கேள்விகள் நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி மிச்சத்தோடு பார்த்துருக்கோம். தேவை சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதல் பகுதியில் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்து இதனுடைய மீதி கேள்விகளை இந்த கேள்வியில் பாருங்கள், உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும், எதிர்பார்த்துருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பேப்பர் இப்போ நாங்கள் இதில் ஸ்க்ரீனில் காட்டின இந்த பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக தேவைன்னு சொன்னாலும் அதில் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.